குருவியோ நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி ஏஎல்பி புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. நம்ம மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இன்றைக்கி ஒரு நிகழ்வில் உங்களை மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அன்பர்கள் வந்து கேட்குறாங்க, ஐயா நாளைக்கு வந்து அக்ஷய திருதியை வருது. ஸோ வெள்ளிக்கிழமை வந்து அக்ஷய திருதியை. ஸோ என்னெல்லாம் பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எவ்வளோ நகை வாங்கினா எங்களுக்கு செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் வந்து சஞ்சாரம் செய்வாருங்க. சரிங்களா? ஸோ அந்த மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாளில் இந்த திருதியை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திதி வரும். சரிங்களா? இந்த அமாவாசை வந்து ஒரு 3வது திருதி வரும். ஸோ அந்த திருதியை, அந்த திதி அன்னைக்கு நம்ம எந்த விஷயம் செஞ்சாலும் அது பன்மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கூட இந்த அக்ஷயம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அக்ஷயம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அல்ல குறையாத ஒரு செல்வம் கொடுக்கக்கூடியதான் அக்ஷய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, முற்காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அக்ஷய பாத்திரம் அது மூலிமா உணவுப் பொருட்கள் அவங்க என்ன என்ன வேண்டுறாங்களோ அது அந்த பாத்திரத்தில் கிடைக்கும். அல்ல குறையாமல் அந்த உணவுப் பொருட்கள் நிறைய கிடைச்சிட்டு இருந்தது. அதன் மூலிமா அங்கே இருக்கிற எல்லாருமே பசியாக இருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுக்காக உருவாக்கப்பட்டது தான் அந்த அக்ஷய பாத்திரம். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வியாபார நோக்கோட எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, அக்ஷய பாத்திரம் அக்ஷய திருதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தங்கம் வாங்குங்க. எல்லாத்துலேயுமே ஆடு வருது. இப்போ டிவி எங்கே பார்த்தாலும் ஒரு ஆடு. அக்ஷய திருதி வருதா, கோல்டு வாங்க, இவ்வளோ கம்மியாக தரேன், அவ்வளோ கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு வியாபார நோக்கத்தோட போய்கிட்டு இருக்கு. விருப்பம் இருக்கவங்க அது வாங்கலாம், நல்ல விஷயம் தான். ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அக்ஷய திருதிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அக்ஷயத்தை எப்பயும் நம்ம பால் வாங்குற மாதிரி அன்றைக்கி ஒரு பால் வாங்குறோம். சரிங்களா? பசும்பால் வாங்கினா சிறப்பு. பால் வாங்குறோம், அன்றைக்கி தயிர் வாங்கலாம். சரிங்களா? தயிர் வாங்கி பால் வாங்குறோம், வீட்டில் வந்து ஒரு பால் பாயாசம் பண்ணலாம். பால் பாயாசம் பண்ணி அதை பகவானுக்கு படைச்சிட்டு, நாளைக்கு பார்த்தீங்கன்னா பலராமர் ஜெயந்தி கூட. சரிங்களா? ஸோ அதனால் வந்து பகவானை வந்து வழிபடுறதுக்காக நாளைக்கு ஒரு பால் பாயசம் செஞ்சு சாமி கும்பிடலாம். மல்லிப்பூ வாங்கலாம். சரி, மல்லிப்பூ வாங்கி மனைவிக்கு கொடுக்குறதோ அவங்க மனைவிக்கு கொடுக்கணும். சரிங்களா? ஸோ மல்லிப்பூ வாங்கி மனைவிக்கு கொடுக்கலாம், வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம், பகவானுக்கு சாமிக்கு படத்துக்கெல்லாம் போடலாம். ஸோ இது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பச்சரிசி வாங்கலாம். பச்சரிசி வாங்கும்போதும் நல்ல விஷயம். இந்த வெண்மையான விஷயங்கள் எதெல்லாம் வெண்மையாக இருக்கோ அதெல்லாம் நாளைக்கு வாங்க மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அக்ஷய திருதி அன்னைக்கு வெள்ளி கூட நீங்கள் வாங்கலாம். வெள்ளியும் சிறப்பு தான். சரிங்களா? ஸோ இது போல விஷயங்கள் பண்ணும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ கோடைக்காலம்னால வெயில் அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ சாலை ஓரம் இருக்கவங்களுக்கும் இல்லை நார்மலாக வெளியே இருக்கவங்களுக்கு மோர் தானம் பண்ணலாம். சரிங்களா? நீர்மோர் தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அது நம்ம குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அன்னதானம் பண்ணுறது. அன்னதானம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாதவங்க, தெரிஞ்சவங்களுக்கு நம்ம போயிட்டு நிறைய கொடுக்கறத விட தெரியாதவங்களுக்கு, உணவு பசியில் வாடுறவங்களுக்கு நாளைக்கு நம்ம சாப்பாடு ஒரு வேளை கொடுத்தாலும் சரி, 3 வேளை கொடுத்தாலும் இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். எவ்வளோ நல்ல முடியுதோ நாளைக்கு அன்னதானம் பண்ணுங்க. அது நம்மளோட குடும்பத்தை பெருசாக வாழ வைக்கும். சரிங்களா? நிறைய பேர் தானம் தர்மம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தானம் தர்மம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. தானம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கணும், இல்லை வீடு கட்டணும், இல்லை நல்லா எனக்கு வேலை ஒன்று அமையணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில பரிகாரமும் பண்ணுவோம். அது தானங்கள். தர்மம் அப்படின்றது எந்த பரிகாரமும் எதிர்பார்க்காம பண்ணுறதா தர்மம். நாளைக்கு தானம் பண்ணுறதை விட தர்மம் பண்ணுங்க. தர்மமே நம்ம குடும்பத்தை வாழ வைக்கும். சரிங்களா? நகை வாங்கி வச்சிங்கன்னா அது கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருக்கும், அடுத்த நாள் அது வேற ஒரு கையில் மாறிடும். ஓகேங்களா? அதுவே இது பார்த்தீங்கன்னா தர்மம் செய்யும் போது அது எப்பவுமே யாரும் அதை எடுத்துகிட்டு போக முடியாது. அது நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் சிறப்பாக வாழ வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் நாளைக்கு போயிட்டு நகை கடையில் போய் கூட்டமாக நின்று என்னால் கடைசியில் ஒரு 9 o'clock வரைக்கும் நான் இருந்தேங்க, அப்போ தான் வாங்கினேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னால் முடிஞ்சவங்க வாங்குங்க. அப்படி இல்லைனா முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் இப்போ நான் பின்னாடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த விஷயங்கள் தான் முக்கியமாக செய்யணும். அந்த விஷயத்த மறந்துடாதீங்க. நகை எவ்வளோ வாங்குறோம் நாளைக்கு முக்கியம் இல்லை. நாளைக்கு பண்ண வேண்டியது நீர்மோர் தானம் பண்ணுங்கள், உணவு தானம் பண்ணுங்கள், ப்ளஸ் வீட்டில் பால் வாங்குங்க, பால் பாயசம் செஞ்சு வீட்டில் ஃபேமிலியோட எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக அக்ஷய திருதியை கொண்டாடுங்க. நாளைக்கு முக்கியமான விஷயம், நாளைக்கு ரோகிணி நட்சத்திரமும் இருக்குது. சரிங்களா? நாளைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா 6:34க்கு திருதியை ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போ காலையிலேருந்தே ஒரு நல்ல டைம் இருக்குது நம்மளுக்கு. ப்ளஸ் ரோகிணி நட்சத்திரமும் இருக்குது. ரோகிணி நட்சத்திரம் ஒரு சிறப்பான ஒரு நட்சத்திரம், சந்திரனோட ஒரு நட்சத்திரம். ஸோ சந்திரன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், வெண்மையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி விஷயங்களை வாங்கி நீங்கள் பண்ணும்போது வீடும் நம்ம குடும்பமும் செல்வ சிறப்போடு இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை உங்களுக்கு பகிர்ந்துக்காக நான் இன்றைக்கி வந்திருந்தேன். இது போல் பல தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் புருஷோத்தமன், சென்னையிலிருந்து. நன்றி, வணக்கம்.